ரெட் அவல் வச்சு அவல் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு 1/4 கப் வந்து நான் ரெட் அவல் வந்து எடுத்திருக்கேன். அவல் முழுகுற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு நான் ஒரு மாங்காய் வந்து எடுத்திருக்கேன். மாங்காய் வந்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு வந்து துருவி எடுத்திருக்கேன். ஸோ இதே அளவுக்கு வந்து ஒரு வெள்ளரிக்காவும் எடுத்து நல்லா ஈக்குவலா வந்து துருவி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு 2 ஈக்குவலா இருந்தா போதும். இப்போ ஒரு ஜார்ல வந்து 10 பல் வந்து நான் தேங்காய் வந்து சேர்த்திருக்கேன். காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் வந்து நான் சீரகம் வந்து சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தா போதும். பேன் சூடானதுமே கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்சதுமே 1 ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் வந்து உளுந்து சேர்த்துருக்கேன். ஒரு வரமிளகாய், கொஞ்சமாக வந்து நான் வேர்க்கடலை, கருவேப்பிலை சேர்த்துட்டு எண்ணெயிலேயே வந்து நல்லா இதை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அரைச்ச தேங்காவை வந்து சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட வந்து துருவின மாங்காய், துருவி அப்புறம் வெள்ளரிக்காவும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி எடுத்துக்கலாம். இது கூட வந்து 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ அவலை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ இது கூட வந்து அவலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். லாஸ்ட்டாக வந்து இது தேவைக்கு வந்து நான் உப்பு வந்து சேர்த்துருக்கேன். உப்பையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா ஒரு சூப்பரான அவல் மசாலா ரெடி ஆகிடும். எப்பவுமே காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஒரே மாதிரி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட அடுத்த